கதை மூடப்பட்ட தீவு. கதையின் மையம் மாலத்தீவின் அழகிய கடல் மற்றும் பசுமையான தீவுகளின் மத்தியில் சுற்றுலா பயணிகளுக்கு அறியப்படாத ஒரு மூடப்பட்ட தீவு உள்ளது. இத்தீவு இடைவிடாது பயங்கரமான நிகழ்வுகளால் சூழப்பட்டிருக்கும். கதையின் மையம் இந்த தீவில் சிக்கிக்கொள்ளும் குழுவின் போராட்டத்தை சுற்றி நெடுகி செல்கிறது. கதாபாத்திரங்கள்: 1. ஆத்ரேயா, 28 வயது, துடிப்பான டாகுமெண்டரி இயக்குனர். புதிர்கள் மீது பேராசை. 2. மாயா, 26 வயது, நீச்சல் நிபுணர் மற்றும் ஆத்ரேயாவின் காதலி. துணிச்சலான மற்றும் சாதுரியமானவர். 3. ரஜீவ், 35 வயது, பிலிப்ஸ் நிறுவனம் சார்ந்த ஆராய்ச்சி அறிஞர். விஞ்ஞானத்தை நம்பும் நிஜவாதி. 4. சீனா, 22 வயது, உள்ளூர் கையேடு மற்றும் கப்பல் ஓட்டுநர். தீவுகளின் ரகசியங்களை நன்கு அறிந்தவர். 5. கமலன், 50 வயது, பழைய மீனவர். தீவின் பழமையான கதைகளை சொல்லும் மர்மமானவர். கதையின் களங்கள்: மூடப்பட்ட தீவு, வரைபடங்களில் கூட குறிப்பிடப்படாத துரதிர்ஷ்டவசமான தீவு. பழைய கோட்டை, கைவிடப்பட்ட பழங்கால கோட்டை. இரகசிய பாதைகள் மற்றும் மர்ம சின்னங்களுடன். பழைய மந்திரவாதியின் சின்னங்கள், தடை செய்யப்பட்ட மந்திரங்கள் மற்றும் தற்காலிக தாதுக்களுடன் நிரம்பிய அறைகள். தீவுக்கு பயணம்: ஆத்ரேயா, மாயா, ரஜீவ் மற்றும் சீனா மாலத்தீவில் புதிய டாகுமெண்டரி படமாக்க வருகின்றனர். மீனவர்களின் கதைகளில் வரும் மூடப்பட்ட தீவின் கதை அவர்களை ஈர்க்கிறது. பயணத்தின் போது கமலன் அவர்களை எச்சரிக்கின்றார், அந்த தீவிலே போகாதீங்கப்பா, அங்கே பயங்கரம் சூழ்ந்திருக்கு. என்றாலும் குழு கமலனின் வார்த்தைகளை மீறி பயணிக்கின்றது. மர்மங்கள் மற்றும் முதல் தாக்குதல்: தீவில் அடியிறங்கும் போது பழைய கோட்டை மற்றும் அதன் சின்னங்கள் அவர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன. மாயா, நீந்தி செல்லும் போது கடலில் விசித்திரமான ஓசைகள் கேட்கின்றன. இரவில் ரஜீவ் மாயமாகின்றார். குழுவினர் அவரை காண துடிக்கின்றனர், ஆனால் இருளின் மத்தியில் மர்மமான உருவங்கள் அவர்களை துரத்துகின்றன. உண்மையின் வெளிப்பாடு: ஆத்ரேயா மற்றும் மாயா கோட்டையின் கீழ் இருக்கும் இரகசிய பாதையில் நுழைகின்றனர். அங்கு பழைய மந்திரவாதியின் குறிப்புகள் மற்றும் சின்னங்களை கண்டுபிடிக்கின்றனர். ரஜீவ் ஒரு சடலமாக கிடப்பதை காண்கிறார்கள். சீனா தானும் மர்மமாக நடந்து கொள்கிறாள். கமலனின் உண்மையான முகம் வெளிப்படுகிறது, அவர் மந்திரவாதியின் பின்னணி அறிந்தவராக இருக்கிறார். உயிர் பிழைப்பு மற்றும் முடிவு: கமலன் மந்திரத்தை இயக்கி தீவை பிடித்திருக்கும் சாபத்தை தடுக்க முயல்கிறார். மாயா நீச்சல் திறமையை பயன்படுத்தி கடலுக்குள் புதைந்திருந்த முக்கிய சின்னத்தை எடுத்து வருகிறாள். அதன் சக்தியால் சாபம் உடைக்கப்படுகிறது. ஆத்ரேயா மற்றும் மாயா உயிரோடு மீள்கிறார்கள், ஆனால் சீனாவின் உண்மையான முகம் மற்றும் கமலனின் மரணம் மர்மமாகவே இருக்கும். கதை முடிவு: ஆத்ரேயா தப்பித்த பிறகும் தீவின் மர்மத்தை மறக்க முடியாமல் தன் கேமராவில் பிடித்த காட்சிகளை ஆராய்கிறான். கடைசி காட்சியில் கமலனின் உருவம் வீடியோவில் தெரிகிறது, ஆனால் அவர் இறந்திருந்தார். இதனுடன் கதையினை திகிலாக முடிகிறது. இத்துடன் கதை முடிகிறது. மேலும் இது போன்ற நல்ல கதைகளை பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.